ஏங்க సాంబార్ குட்டி அண்ணி சாம்பார் நகி లేదు இது சாப்பிடுங்க. ஏன் சாம்பார் இல்லாம மகாராணி சாப்பிட மாட்டாங்களாமா? இன்னைக்கு சட்னில அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு சாம்பார் வச்சு தரேன். மாப்ள பயமா இருக்கு மாமா. இந்த கடை தான் எல்லாமே, இந்த கடையில இருந்தா எல்லாமே அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த கடைக்கே ஒரு பிரச்சனைனா தெரியல மாமா. பயமா கிடக்கு, நெசமாலே ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒன்றும் ஆகாது மாப்ள. இப்ப நான் சரக்கை தூக்கி கொடுத்ததாகட்டும், மீனாவோட அப்பா சரக்கை நிறுத்தினதாகட்டும், கடையோட எல்லா பிரச்சனையுமே என்கிட்ட இருந்தே தொடங்குச்சு. என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. கடை இல்லைன்னா வீடு இல்லை, எதுவுமே இல்லை மாமா. ஒரு நாள்ல அப்படி கடையெல்லாம் இல்லாம போயிடாது மாப்ள. என்ன நீ இப்படி யோசிக்கிற? ஒரே நாள்ல எப்படி வந்து நிக்குது பாருங்க மாமா. வந்து கேட்கறவங்களுக்கு இங்க கொடுக்க பொருள் இல்லை. நம்மளை நம்பி ஹோட்டல்ல வீட்டுல சரக்கு வரும்னு உட்காந்துருக்கவங்கள ஏமாத்த போறனா? ஒன்னும் புரியல மாமா. இரு மாப்ள, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அண்ணே வணக்கம், நான் ஜகா பேசுறேன். எல்லாத்தையும் உடனே சரி பண்ணணும்னு தோணுது, ஆனா எப்படி? எனக்கு பசிக்குது. இவங்க என்ன இப்படி உட்கார்ந்துருக்காங்க? சமைக்கலையா? ஐயோ, ஒண்ணுமே சமைக்காம இருக்காங்க. காலையில ரொம்ப பேசிட்டோன்னு பட்னி போட போறாங்களோ? இந்த குடும்பம் செஞ்சாலும் செய்யும். என்ன மீனா? இல்ல ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ கேட்க வந்த மாதிரி இருந்துச்சு. டைம் ஆச்சே, நீங்க இன்னும் சமைக்கலையா? ஐயோ, பசிக்குதா? 12:30 மணி, எல்லாருக்கும் பசிக்கும்ல. நல்ல தலைவலி, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். இப்ப சமைச்சிடுறேன். ம். நான் வேணா சமைக்கவா? என்ன கேட்ட? நான் வேணும்னா சமைக்கவான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நானே சமைக்கிறேன். இல்ல, அதான் உங்களுக்கு தலை வலிக்குதுங்கிறீங்களே. அது பரவாயில்ல மீனா, நானே சமைக்கிறேன். அதானே, கிச்சன் அப்படியே அவங்க குடுத்துற போறாங்க. இப்ப இவங்க எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்டு? பசிக்குதே ஆண்டவா. அரிசி இவ்வளவு பத்தாதே. கதிர் வேற கிடைக்குன்னு சொல்லி அரிசி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இந்த அரிசியை வச்சு நான் எப்படி சமைக்க? அரிசி இல்லைன்னு கடைக்கு சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? கடவுளே, எனக்கு ஒரு வழி சொல்லு.
நான் யாருக்கும் தெரியாம இதை சமாளிக்கணும். காய்கறி இவ்வளவுதான் இருக்கா? மத்தியானம் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வரும்போது நான் என்ன சாப்பிட கொடுப்பேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? ஒன்னும் புரியலையே. அக்கா முல்ல, என்னக்கா? இல்ல சமைக்கலான்னு வந்தேன். அப்படியே ஏதோ ஒரு யோசனையில நின்னுட்டேன். சமைக்க அரிசி இல்லையா? அரிசி இல்லாம எப்படி இருக்கும்? அரிசிலாம் இருக்கு. ஏங்கா எனக்கு தெரியாதா? அதான் அவங்க வந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. எடுத்துட்டு போனா வேற அரிசி இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கு. எங்க இருக்கு அரிசி? இருக்குமுல்ல. ஏங்கா ஏன்ட்டே போய் சொல்றிய? மாமாக்கு வீட்ல அரிசி இல்லைன்னு தெரியாம இருந்திருக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க 1008 கடை பிரச்சனையில இருப்பாங்க. நாம வேற இதை சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்ப எல்லாருக்கும் சேர்த்து நீங்க கவலைப்பட்டுட்டு இருப்பீங்களா? என்ன கவலை? நான் அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கவலையும் இல்ல. தோ அரிசி இங்க இருக்கே. தோ அரிசி. அக்கா இது பச்சரிசிக்கா. இதுல சோறு எப்படி செய்விய? அதுவும் அரிசி தானே. அக்கா செஞ்சு பழக்கம் இல்லையேக்கா. நீ வந்ததுக்கு அப்புறம் சமைக்கல. ஆனா இதுல அடிக்கடி சமைச்சிருக்கேன். இதோ வரேன் இரு. டெய்லி சாம்பார் ரசம் பொரியல்னு போர் அடிக்குதுல. இன்னைக்கு சிம்பிளா ஏதாவது பண்ணி சாப்பிடலாமா? பாப்பா வெயில் வேற எப்படி அடிக்குதுல. தண்ணியா குடிச்சு குடிச்சு பசிக்கவே இல்லை யாருக்கும். நிறைய சமைச்சாலும் சாப்பிடாம மீந்து போது பாரு. அதனால இன்னைக்கு கொஞ்சமா சமைப்போம். நேத்து கூட சாப்பாடு எவ்வளவு கொட்டினேன்னு தெரியுமா? வீட்ல எல்லாமே இருக்குன்னு சொல்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கக்கா. மத்தவங்களுக்கு எப்படியே தெரியல. எனக்கு இந்த வீட்டோட நிலைமை என்னன்னு தெரியும்க்கா. இதெல்லாம் வர்றதுதானக்கா, பாத்துக்கலாம். சரி நான் காய்கறி கட் பண்ணவாக்கா? ம். என்ன மாமா? ஒரு மாப்ள. அண்ணா சந்திரன் அனுப்பி விட்டாரு. கடைக்கு இன்னும் பொருள் வந்து சேரலையா? சத்திரனா ஹோட்டல் வச்சுக்கல. அவர் தான் மூர்த்தி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா போவே இல்லையே. அவர் வெளியூர் போயிருக்காரடா. சரக்குலாம் கொடுத்தா கொண்டு போயிடுவேன். வண்டி வெளியே தான் நிற்குது. ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டா? ஆமாண்ணே, காலையில் வர வேண்டியதே இன்னும் வரலையே. அது இங்கே வண்டி கொஞ்சம் பிரச்சனை, அதே லேட் ஆயிடுச்சு. சரிண்ணே, நம்ம வண்டியில் தூக்கி போடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். பொருள் லிஸ்ட்லாம் எங்கே இருக்கு? லிஸ்ட் ஏற்கனவே கொடுத்தாச்சுண்ணே. அண்ணா அங்கே இருக்குண்ணே. பொட்டுக்கல்ல, மைதா, கோதுமை, வரமிளகா, மிளகு, இதெல்லாம் இப்போ போட்டு கொடுத்துறேன். ம், எண்ணெய், அரிசி, துவரம்பருப்பு, உளுந்து, கடலை மாவு, இது மட்டும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சரிண்ணே, அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துருமா? வந்துடும். சரி, சீக்கிரம் அனுப்பி விடுங்கண்ணே.
இல்லை என்ன இதில் இருக்கிறதெல்லாம் கொண்டே வண்டியில் ஏற்று. சரிண்ணே. அரை மணி நேரத்தில் எப்படி கொடுப்ப? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு காப்பாற்றின எல்லா பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது. ஏய், நீ சொல்லி சரிதான்டா. எனக்கு அப்படிதான் தோணுது. மாப்பிள்ள அப்படி பேசாதடா, தைரியமா இரு மாப்பிள்ள. போன வாரம் இருந்த நிலைமை இதோட ரொம்ப மோசம். அதையே நம்ம சமாளிக்கல. அப்பயாச்சும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு மாமா. இப்போ சுத்தமாக எதுவுமே இல்லை. பயமா கிடக்கு. என்ன ஜீவானி, நீ எவ்வளவு தைரியமான பையன். இப்படி உடைஞ்சு போகாத. நான் தான் நல்லா அந்த கடையை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டேன். நான் மட்டும்தேன். டேய், இந்த மூர்த்தி வேற ஒரு போன் பண்ணி ஒரு விவரம் கூட சொல்ல மாட்டாங்க. அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. மாமா இப்போ புலம்புறதுக்கு நேரம் இல்லை. ஜீவா, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? இப்போதைக்கு லோக்கலில் வேற ஏதாவது கடையில் வாங்கி அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு கொடுத்துடலாமே. அது சரியா வருமா மாமா? சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வேற வழி இல்லை மாப்பிள்ள. ஏய், அங்க வாங்கி இங்க கொடுத்தா என்ன லாபம் இருக்கு? மாமா, இப்போ லாப நஷ்ட கணக்கு பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை. கஸ்டமர் திடீர்னு வந்து கேட்டுட்டு பொருள் இல்லைன்னு வேற கடைக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய், ஒரு நாள் அப்படி போயிட்டு போறான். நமக்கு அவன் தேவையில்லை. வியாபாரத்துலலாம் அப்படி வீம்பு பிடிக்க கூடாது மாமா. மாப்பிள்ள, நீ என்ன சொல்ற? நம்ம மற்ற கடையில் போய் பொருள் வாங்கினா நம்ம கடையில் விற்கிற பொருளோட தரம் அங்கே கிடைக்குமா? ஒரு நாள் தானே மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. நம்மளும் என்ன நல்ல இடமா பத்தனை வாங்குறோம். நம்ம வயலில் விளைஞ்சது ஒன்றையும் நேரடியாக கொண்டு வந்து வைக்கலையே. இப்போதைக்கு இதான் மாப்பிள்ள சரி. லோக்கலில் போய் நம்ம வேற கடையில் பொருள் வாங்கினா நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நீ போய் வாங்கினதானடா தெரியும். நம்ம சரவணன் அனுப்புவோம். அவங்களும் யாராவது புதுசாக போய் இப்படி பொருளை கேட்டால் தெரியாதவங்களுக்கு கொடுப்பாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அங்கே இங்கேன்னு வாங்குவோம்டா. எனக்கு தெரிஞ்ச கடையில் நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். டேய் சரவணா, ம்? நீ வா. ஆ இருறா. வேண்டாம் மாமா. என்ன மாப்பிள்ள? வேணாம் மாமா. வேற எங்கேயும் போய் வாங்க வேணாம். ஆமா, ஏன் அப்படி சொல்ற? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. அண்ணன் வந்துடட்டும். அண்ணன் வருவான்டா, ஆனா சரக்கோட வருவானான்னு தெரியாதே. அண்ணன் வரட்டும் மாமா. ஏற்கனவே அண்ணனுக்கு தெரியாமல் ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிது. அவருக்கு தெரியாமல் இனிமேல் நான் எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல. மூர்த்தி வேற இன்னும் வர காணோம். அண்ணன் வரும். ஏதோ ஒரு நல்ல செய்தியோட தான் அண்ணன் கண்டிப்பாக வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பார், நேத்து முழுக்க கதிரை கூட்டிட்டு அலைஞ்சதை வச்சு சொல்றேன், ஒண்ணு நடக்காது மாப்பிள. உன் நம்பிக்கையவே கட்டி பிடிச்சிட்டு நல்லது சொன்னா கேட்டா தானே. சரக்கு தூக்கி மொத்தமா கொடுத்தது எம்புட்டு தப்போ அதே மாதிரிதான் இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவும் தப்பு. அவன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கான். நீ வேற கோவப்படாத ஜெகா. முல்ல, அக்கா, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே? அவங்களும் வரட்டும்க்கா. யார சொல்ற? கதிரியா? இல்லத்த, மீனாவை சொல்றா. ம், சாப்பாட்டு நேரம்னு அவள வரமாட்டாளா? அவளுக்கு சாப்பாடு செய்யறது பத்தாத ஊட்டி வேற விடணுமா? அவங்க ஒன்றும் என்னை வெயிட் பண்ண சொல்லல அத்தை. நானா தான் உட்காந்துருக்கேன். இதை வச்சு அவங்களை எதுவும் திட்ட வேண்டாம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை தானோ. இவளுக்கு என்ன அவ மேல அப்படி ஒரு பாசம்? இவ வாழ்க்கையை கெடுத்தவளே அவதானே. ஏன் அப்படி சொல்றிய? அவ என்ன செஞ்சா? ஏன் அவ என்ன செஞ்சான்னு உங்க 2 பேருக்கும் தெரியாதா? அவங்க ஒரு தப்பும் பண்ணல அத்தை. நானா எதையாவது மனசுல நினைச்சிட்டு இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? பழசையெல்லாம் தூக்கி போடாம சும்மா ஏன் அதையே பேசிட்டு இருக்கிய? நான் உனக்காக பேசினா நீ என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறியா? அப்படி இல்ல அத்தை. முல்லை இப்படி யார் மேலேயும் கோவம் இல்லாம இருக்கிறத நினைச்சு நாம சந்தோஷம்தான் படணும். இவ மீனா மேல கோவப்பட்டு பொழுதுனிக்கும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அத்தை? வேண்டாமா, என்னால யாரும் சண்டை போட வேண்டாம்.
நீங்க வீட்லயே இருந்து சிடுசிடுன்னு இருக்கிய. சாயங்காலம் வாங்க, நான் உங்களை நடக்க கூட்டிட்டு போறேன். நான் எந்திரிச்சு நடந்துட்டாலும் வண்டியில வச்சு வெளியில கூட்டிட்டு போறேன் அத்தை. போதும்மா. ஏங்க, நான் பின்னாடி எல்லாம் பெருக்கிட்டேன், குப்பையே இல்ல, போய் பாருங்க. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? நீங்க இந்த வேலை செய்ய வேணாம்னு சொல்லுவீங்க, ஆனா வேலை செய்யாம சாப்பிடுறாளேன்னு இவங்க சொல்லுவாங்க. சரி விடுங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க, உங்களுக்காக தான் நான் உட்கார்ந்திருக்கேன். தயிர் சாதம் உனக்கு பிடிக்கும்ல? ஆ, பிடிக்குமே. ஏன் தானோ எனக்கு மட்டும்தான் தயிர் சாதம் தரேன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் அதானா? ஆமா அத்தை, எல்லாருக்குமே தயிர் சாதம் பண்ணிட்டேன். ஏன்? அது அத்தை, நல்ல வெயிலா இருக்குல்ல, அதான் அத்தை. ஓ, கடைக்கு கொடுத்து விடவும் தயிர் சாதம் தானா? ஏன், அங்க வெயில் இல்லையா? என்ன மீனா, கடையில எல்லாரும் அவ்வளோ வேலை செய்யறாங்க, வெறும் தயிர் சாதம் எப்படிமா பத்தும்? நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அத்தை, பத்தும். 3 பேருமே நல்லா சாப்பிட்றவங்க. குழம்பு, பொரியல், முட்டை, அப்பளம்னு வச்சாதானே நல்லா சாப்பிட்டு தெம்பு வரும். வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு தயிர் சாதம் சரி, வேலை செய்கிறவங்களுக்கு அது எந்த மூலைக்கு காணும்? இல்லத்த, மாமா தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடுத்து விட சொன்னா, அதான் அக்கா பண்ணிருக்கா. வீட்டில் 3 பொம்பளைங்க இருக்கீங்க, அவன் கேட்டா உடனே சரின்னு அதை மட்டும் அனுப்பாம மற்றதெல்லாம் சமைச்சிருக்க வேண்டாமா? என்னம்மா இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு? இங்க இருந்தா இப்படிதான், எதையாவது நான் சொல்லிட்டு இருப்பேன். வேணாமா, நான் ஒன்றும் சொல்லலை. அத்தை, நாளையில இருந்து நீங்க சொன்ன மாதிரி இல்ல நம்ம வீட்ல எப்பவும் சமைக்கிற மாதிரியே நான் சமைச்சிடுறேன். ஏன் முல்ல? ஆமா அத்தை. அக்கா நீங்க சாப்பிடலையாக்கா? இல்ல, இப்ப வேண்டாம். ஏங்கா, நீங்களும் சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு விரதம் இல்ல. இன்னைக்கு என்னம்மா விரதம்? ஒரு சின்ன வேண்டுதல் அத்தை, அது நடக்கணும்னு விரதம் இருக்கேன். சரிம்மா, வெறும் மோராது குடிக்கலாமல்ல, எதுவும் சாப்பிடாம இருக்க? சரிங்க அத்தை. சரிம்மா, என்னை உள்ள கூட்டிட்டு போ, ரொம்ப வெக்கையா இருக்கு. இவங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னாலே டெரரா இருக்குங்க. அத்தையை சொல்றீங்களா? அவங்களதான். பாவங்க அவங்க. ஆமா ஆமா, ரொம்ப பாவம். அதுலயும் என்ன திட்டும் போது அநியாயத்துக்கு பாவம். விடுங்க, அவ வயசானவ, அப்படித்தான். இவங்கள பாத்தீங்களா, உங்க தானோ அக்கா. ஏங்க என்னாச்சு? அவங்க சமைக்கவே இல்ல, அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னு எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. என்ன புரியுது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அவங்க விரதம்னதோ அவங்க சமைக்கவே இல்ல பாத்தீங்களா? இப்ப கூட தயிர் சாதம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சாப்பிடணும்னா மட்டும் நல்லா சமைச்சிருப்பாங்கல்ல. ஆமாங்க, இவங்க பிளான் மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நைஸா பாலிஷா பேசுவாங்க. சான்ஸே இல்லைங்க இவங்க. உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அப்ப சாப்பிடுங்க. எதுக்கு இம்பிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு? எனக்கு பிடிக்குங்கிறது வேறங்க, அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு உங்களுக்கும் தெரியணும்ல. மீனா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தனாக்கா சாப்பாடு விஷயத்துல
இவ்ளோ அல்பமா நடந்துப்பாகன்னு உங்களுக்கு தோணுதா? அவங்கள எதுல வேணா குத்தம் சொல்லுங்க, ஆனா சாப்பாடு விஷயத்துல தயவு செஞ்சு குத்தம் சொல்லாதீங்க. பிடிக்காதவர்களுக்கும் எப்படி விருந்து வைக்கலாம்னு நினைக்கிறவங்க அவங்க. உங்களுக்கு தான் அவங்க என்ன செஞ்சாலும் கோவம் வராதே. அவங்க மேல கோவப்படுறதுக்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவங்க செய்யற எல்லாமே தப்புன்னு நான் எப்படிங்க சொல்லுவேன்? நீங்களும் 24 மணி நேரமும் ஒருத்தவங்க தப்பாவே இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டு அவங்க செய்யறதெல்லாம் தப்பாவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். சரிங்க, தெரியாம சொல்லிட்டேன், விடுங்க. ஒன்னு சொல்றேங்க, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு திறமையும் இருக்கு, பேச்சும் இருக்கு. அப்படி ஆரம்பிச்சா நீங்க ஃப்ரண்ட்ல முதல்ல உட்காருங்க. நல்லா பேசுறீங்க, பாட்டி அம்மா மாதிரி. சாப்பிடுங்க முதல்ல, சும்மா கலாச்சிட்டு இருக்கியே.